தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயை விமர்சித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. விஜயை விமர்சித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் ஒரு முக்கியமான கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மக்களவை உறுப்பினர் சுப்பராயன் அவர்கள் தற்பொழுது விஜய் மீது விமர்சனம் வைத்துள்ளார். தமிழ்நாடு ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது. 14,000 கோடி ரூபாய் வட்டி கட்டப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தனது முதலமைச்சர் அலுவலகத்தை 10வது மாடிக்கு இடமாற்றுகிறார். மேலும் புதிய துணை நகரம் உருவாக்க முயற்சி செய்கிறார். தனது முதலமைச்சர் அலுவலகத்தை இடம் மாற்றுவதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்கிறார். இந்த தண்ட செலவு தேவைதானா? ஏற்கனவே நிதி பற்றாக்குறையால் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு பதிலாக நிதி சுமையை ஏற்றுவது சரியான முடிவா? தற்பொழுது முதலமைச்சர் அலுவலகத்தை இடமாற்றுவதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. இது தண்ட செலவு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களவை உறுப்பினர் சுப்பராயன் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பார்க்கும் பொழுது இது தண்ட செலவுதான் என்று சொல்ல வேண்டும். முதலமைச்சர் அலுவலகத்தை இடமாற்றுவது ஒரு தண்ட செலவு. ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் இருந்துள்ளார்கள். அப்பொழுது இடப்பற்றாக்குறையோ எந்த பிரச்சனையோ வரவில்லை. இப்பொழுது மட்டும் இந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்பது தெரியவில்லை. விஜய் வீடு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டடத்துக்கு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்ற போறதா சொல்றாங்க. இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. இது ஒரு தண்ட செலவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் தண்ட செலவுல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல மூழ்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் அலுவலகத்தை மாத்திரம்ட்டு பல கோடி ரூபாய் தண்ட செலவு செய்வது நியாயமில்லை. ஆனால் முதலமைச்சர் அலுவலகத்தை எதுக்காக வேண்டி மாற்றாப்புல அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய போக்குவரத்து வசதிக்கா அல்லது ஆள் அதிகமா இருக்குது இடப்பற்றாக்குறையா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல ஜோதிடர் அறிவுரைப்படி அவர் தன்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுகிறார் என்று ஒரு செவிவழி செய்தி உள்ளது. எதுவாக இருந்தாலும் கூட பல கோடி ரூபாய் செலவு செய்து முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவது தவறு. முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்வது தவறு.